முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை வருகிற 5ஆம் தேதி கூடுகிறது. சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களில் நடைபெற இருப்பதால் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரும் பிப்ரவரி 13 அல்லது 14ஆம் தேதியில் தாக்கல் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக தமிழ்நாடு அமைச்சரவை வரும் 5ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு கூடுகிறது. தேர்தல் நேரம் என்பதால் மக்களை கவரும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிடலாமா என்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அத்துடன் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது. இந்த திடீர் ஏற்றத்துக்கிடையே காலை சவரனுக்கு 4,800 ரூபாய் குறைந்து 1,29,600 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் விலையும் 16,200 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் விலை மாலையில் மேலும் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 350 ரூபாய் குறைந்து 15,850க்கும் சவரன் 1,29,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 405 ரூபாய்க்கும் கிலோ 4,05,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். காந்தியடிகளின் 79வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை எழும்பூரில் காந்தியடிகளின் படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தீண்டாமைக்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். இதனிடையே தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் எனவும் கூறியுள்ளார். கோடநாடு கொள்ளை வழக்கில் கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் உதகை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொள்ளை வழக்கு மீண்டும் உதகை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் நீதிபதி சந்திரசேகர் முன் ஆஜராகினர். அதேவேளையில் குற்றம் சாட்டப்பட்ட சயான், பிஜின்குட்டி, மனோஜ் சாமி ஆகியோர் ஆஜராகவில்லை. விசாரணையின் போது கோடநாடு பங்களாவை மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு செய்ய கோரி 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜிதின் ஜாய் தாக்கல் செய்த மனு மீது பிப்ரவரி 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி அடுத்த விசாரணையை அன்றைய தினத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கொடைக்கானலில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு அரசு மடிக்கணினி வழங்கியுள்ளது. கொடைக்கானலில் பெரும்பாலும் மலை கிராமங்களே அதிகம் உள்ளன. இந்த நிலையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட மாணவிகள் மலை கிராமங்களில் எட்டாக்கணியாக உள்ள கணினி கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி என்று கூறியுள்ளனர். முதலமைச்சர் மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் இலவசமா லேப்டாப் வழங்கியிருக்காங்க. இதுல இருந்து நாங்க நிறைய ஏழை மக்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது எங்களோட பொருளாதாரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க கையில ஒரு எட்டாக்கணியா இது இருந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் யோசிக்க முடியாம இருந்ததை கூட எங்க கையில இலவசமா கொடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க எங்களுடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்கு கொடைக்கானல் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாணவிகள் பயின்று வருகின்றனர். திமுகவுடனான கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை நன்றாக சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் இருந்து வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வரை 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணியை கனிமொழி எம்பி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 37 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய 2 சக்கர வாகனம் மற்றும் 19 பேட்டரியால் இயங்கும் வீல்சேர் ஆகியவை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி கூட்டணி பேச்சுவார்த்தை நன்றாக செல்வதாக கூறினார். நல்லா போயிட்டு இருக்குங்க. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள்.
திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்த போது என்ன ஆலோசித்தார்கள் என்பது குறித்து தனக்கு தெரியாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் பிரியங்கா பங்கஜமுடன் சென்று ஆய்வு செய்த பின் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி 41 சட்டசபை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்கிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்தார். ராகுல் காந்தி போய் கனிமொழி அவர்கள் சந்திச்சு 41 சீட் கேட்டிருக்காங்க. 41 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட், 41 எம்எல்ஏ சீட். எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அது தெரியல, அது உண்மை இல்லை. அதெல்லாம் ஓகே. என்ன பேசுனாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. பேசியிருக்காங்க, அது தெரிஞ்சிருந்தாலும் பத்திரிகைகள் சொல்வதற்கு நாகரிகம் இருக்காது. நாங்கள் கடைசியாக நிறைவு பெறும் போது ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். முன்னதாக தஞ்சை ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான மருத்துவமனையாக திகழ்வதாக செல்வ பெருந்தகை பாராட்டினார். தமிழ்நாடு அரசின் உதவியால் தனது வார்டில் 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. அதில் பேசிய பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் தமிழ்நாடு அரசுக்கு புகழாரம் சூட்டினார். நான் இன்று பெருமையுடன் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் பின்வருவது இந்த பகுதிவாழ் மக்களுக்கு நான் 2022 தான் அளித்த வாக்குறுதிகளை 80% நிறைவேற்றிவிட்டேன் என்று பெருமையுடன் கூறுகிறேன். அந்த பெருமை உங்களுக்கு சாரும். இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு இந்த 3 பேருக்குமே I would like to record my appreciation. தொடர்ந்து பேசிய அவர் 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்தாலும் மீதமுள்ள 20% பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகங்களை கழிப்பறை, குடிநீர் மற்றும் இணைய வசதியுடன் கூடிய நவீனமயமாக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி நேரடி நியமன முறையில் விஏஓக்களின் கல்வித் தகுதியை பட்டப்படிப்பு என மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக விஏஓக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் விஏஓ தனது கைக்குழந்தையுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது கவனம் பெற்றது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்தை அரசே ஏற்று நடத்தி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். 2008ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஒரு கையெழுத்தினால் 108 ஊழியர்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும். அதே மாதிரி 8 hours சூட்டு கொடுக்க வேண்டும். 108 ஆம்புலன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் 7000 ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற வேண்டும் என்று மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி சென்னையில் 22,857 மாடுகள் உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதில் பெரும்பாலான மாடுகளால் போக்குவரத்து இடையூறு, சுகாதார சீர்கேடு, மக்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு மாட்டின் உரிமையாளர்கள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி வரும் மார்ச் 18ஆம் தேதிக்குள் மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற வேண்டும் என மாமன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விதிமீறல் தொடர்ந்தால் அபராதம் மற்றும் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் பள்ளி தூதுவர் திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டத்திற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களை விடுதிகள் என்ற செயலி மூலம் ஒருங்கிணைக்கும் திட்டம்தான் அரசு பள்ளி தூதுவர் என்றார். இதுவரை 1.5 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டு உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பல செயலிகள், விடுதிகள் மூலமாக முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இன்றைக்கு உரையாற்றுகின்ற உங்களுடைய இந்த கருத்துக்களையும் நம்முடைய மாணவர்களும் கொண்டு செல்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அல்லது எதிரே அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகள் போன்று இங்கே ஒன்று திரட்ட வேண்டும். அதோடு சேர்ந்து விளையாட்டுத்துறை என்று வரும்போது ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலைநகரமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றாரு. அதுபோன்று விளையாட்டுத்துறையிலும் சிறந்த ஒரு ஆளுமைகளாகலாம் எங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று நிகழ்ச்சியில் அரசு பள்ளியின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்ட மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், இஸ்ரோ தலைவர் நாராயணன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, எழுத்தாளர் இமயம், வழக்கறிஞர் அருள்மொழி, கிரிக்கெட் வீரர் நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஈரோட்டில் தரம் குறைந்த மஞ்சள் காரணமாக அதன் விலை குவிண்டாலுக்கு 1900 ரூபாய் குறைந்துள்ளது. மஞ்சள் விற்பனைக்கு பெயர் போன ஈரோட்டில் நடப்பாண்டு புது மஞ்சள் விற்பனைக்கு வந்ததும் அதன் விலை உயர்ந்து குவிண்டால் 17,899 ரூபாய்க்கு விலை போனது. மார்க்கெட்டிற்கு தொடர்ச்சியாக மஞ்சள் வரத்து வந்து கொண்டிருக்கும் சூழலில் அதன் விலை 15,000 குறைந்திருக்கிறது. இதற்கு கர்நாடகாவில் இருந்த தரம் குறைவான மஞ்சள் விற்பனைக்கு வந்தது மற்றும் விற்பனை மந்த நிலையே காரணம் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த வாரத்தில் தருமபுரியில் இருந்து மஞ்சள் விற்பனைக்கு வந்ததும் விலை சீராகும் என அவர்கள் கூறியுள்ளனர். நடுவானில் சென்று கொண்டிருந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவசரமாக அகமதாபாத்தில் தரையிறக்கப்பட்டது. 180 பயணிகளுடன் குவைத்தில் இருந்து டெல்லி நோக்கி இண்டிகோ விமானம் சென்று கொண்டிருந்தது. விமானத்தில் கிடந்த டிஷ்யூ பேப்பரில் விமானத்தை கடத்தப் போவதாகவும் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த தகவலை விமானிக்கு பணியாளர்கள் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு விமானத்தை அகமதாபாத்தில் தரையிறக்கினர். பின்னர் பயணிகளை வெளியேற்றி முழுமையாக சோதனை மேற்கொண்டதில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்துள்ளது. இருப்பினும் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.